ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. த ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 2017 ஆங்கில புத்தாண்டு பலன்களை இப்பொழுது பார்ப்போம். இப்பலன்கள் யாவும் பொது பலன்களே ஆகும். ஜாதக தசை புக்தி அந்தரங்களை பொறுத்து இப்பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். ஜாதக தசா புக்திகளும் கோச்சாரமும் சிறப்பாக இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு நற்பலன்கள் உண்டாகும். ஜாதக பலமும் கோச்சார பலமும் குறைந்திருப்பவர்கள் குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபடுவதன் மூலமும் அர்ச்சனை ஆராதனைகள் செய்வதன் மூலம் கெடுபலன்களை நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். ஜாதக தசை புக்தி அந்தரங்கள் சாதகமாக இருப்பவர்களுக்கு கோச்சாரம் சிறப்பாக இல்லை என்றாலும் நற்பலன்கள் உண்டாகும் என்று சொல்லலாம். இனி 12 ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கான பலனை தெரிந்து கொள்ள உங்கள் ராசியை கிளிக் செய்யுங்கள். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவும் 8ஆம் இடத்தில் சனியும் உலவுகிறார்கள். இது விசேடமான நிலை ஆகாது என்றாலும் ஜூலை 26ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உலவிக் கொண்டிருந்த கேது 10ஆம் இடம் வருகிறார். இது சிறப்பான நிலையாகும். ராகு 4ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. கேது பலம் இருப்பதால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தி பிறக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஓரளவு அனுகூலம் உண்டாகும். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மாறி ராசியையும் 3, 11ஆம் இடங்களையும் பார்ப்பதால் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து, புகழ், வாழ்க்கை வசதிகள் யாவும் கூடும். உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு சரியாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். மக்கள் நலம் சீராகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கூடி வரும். திருமணம் ஆனவர்களுக்கு மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் உண்டாகும். பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது மனம் மாறி உங்களுக்கு உதவி புரிவார்கள். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் சனி 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் மாறுவது சிறப்பாகும். இதனால் இதுவரையிலும் ஏற்பட்டிருந்த துன்பங்கள், துயரங்கள் யாவும் விலகி நல்லதொரு திருப்பம் வாழ்க்கையில் உண்டாகும். செப்டம்பர் 1ஆம் தேதி வரையிலும் குரு பிரீதி செய்து கொள்வது அவசியமாகும். சனி டிசம்பர் 3ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் உலவுவதால் சனி பிரீதி செய்வது மிகவும் அவசியமாகும். சனிக்கிழமைகளில் சாயங்கால நேரத்தில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு சனிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. ஏழை எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய்வது சிறப்பாகும். ஆலங்குடி சென்று குரு பகவானையும் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானையும் வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு ஆரம்பத்தில் குரு அனுகூலமாக உலவுகிறார். அவர் உங்கள் ராசியையும் பார்க்க செய்கிறார். இதனால் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து, புகழ் எல்லாம் சிறப்பாக அமையும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியத்தை பெற சந்தர்ப்பம் கூடி வரும். பொருளாதார நிலையில் விசேடமான திருப்பத்தை காணலாம். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கூடி வரும். ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல் எண்ணங்களால் ஆதாயம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். பெரியவர்கள், தனவந்தர்கள் ஆகியோர் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். 7இல் சனி இருந்தாலும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். ஜூலை 26ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு இடம் மாறுகிறார். இது விசேடமான அம்சமாகும். ராகு 3இல் உலவும் இந்த நேரத்தில் பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். பிற மொழி மத இனக்காரர்களால் நன்மைகளை பெற சந்தர்ப்பம் கூடி வரும். கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு ஆதாயம் கூடும். இதே நேரத்தில் கேது 9ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. இதனால் தந்தை நலம் பாதிக்கப்பட நேரலாம். கவனம் தேவை. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது.
இதனால் பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் எண்ணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மக்கள் நலனில் அக்கறை தேவைப்படும். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் சனியானவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் மாறுவது குறையாகும். இதனால் செய்து வரும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலில் அதிக கவனம் செலுத்தி வருவது நல்லது. 4இல் உள்ள ராகுவுக்கு பிரீதியாக திருநாகேஸ்வரம் சென்று வழிபடுவது நல்லது. அருகில் உள்ள கோயிலில் துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வருவதும் சிறப்பாகும். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் குருபலம் குறைவதால் குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வரவும். மிதுன ராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு ஆரம்பம் சுமாராக இருந்தாலும் பின்பகுதி சிறப்பாக அமைய வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பயணத்தின் மூலமும் ஏற்றுமதி இறக்குமதி மூலமும் ஆதாயம் கிடைத்து வரும். குரு 4இல் இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும் என்றாலும் சமாளித்து வருவீர்கள். சனிபலம் கூடியிருப்பதால் உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயன் கிடைத்து வரும். நல்லவர்களின் நட்பு நலம் சேர்க்கும். நல்லவர்கள் அல்லாதவர்களது தொடர்பை விட்டு விலகுவது நல்லது. கேது 9இல் இருப்பதால் தந்தை நலனில் அக்கறை செலுத்த வேண்டி வரும். ஜூலை 23ஆம் தேதி முதல் ராகு 2ஆம் இடத்திற்கும் கேது 8ஆம் இடத்திற்கும் மாறுவது சிறப்பாகாது. இதனால் சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது நல்லது. குடும்ப நலனில் அக்கறை தேவைப்படும். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம் தேவை. வீண் விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் குருவானவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் மாறி உங்கள் ராசியை பார்க்கும் நிலை அமைவதால் அந்தஸ்தும் மதிப்பும் உயரும். உடல் நலம் சீராகும். நண்பர்கள் நலம் புரிய முன்வருவார்கள். தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் உண்டாகும். பண நடமாட்டம் திருப்திகரமாக இருந்து வரும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் இடம் உண்டு. டிசம்பர் 3ஆம் தேதி முதல் சனி 7ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. இதனால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஜூலை முதல் ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. முடிந்தவர்கள் காளகஸ்தி அல்லது திருநாகேஸ்வரம் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று சர்ப்பசாந்தி செய்து கொள்ளலாம். இயலாதவர்கள் அருகிலுள்ள துர்க்கை விநாயகர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை ஆராதனைகள் செய்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேது செவ்வாய் ஆகியோரும் உழவும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. குருபலமும் குறைந்திருக்கிறது. 5இல் உள்ள சனியும் சிறு சிறு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். பேச்சிலும் செயலிலும் நிதானமாக ஈடுபடுவது அவசியமாகும். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. பொருளாதார நிலையில் சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் இனங்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபட்டால் நஷ்டத்துக்கு ஆளாகாமல் தப்பலாம். புதிய துறைகளில் முதலீடு செய்ய இந்த நேரம் சிறப்பானதாகாது. மக்கள் நலம் கவனிக்கப்பட வேண்டி வரும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ஜூலை 26ஆம் தேதி முதல் ராகுவானவர் உங்கள் ஜென்ம ராசிக்கும் கேது 7ஆம் இடத்திற்கும் மாறுவதும் சிறப்பாகாது. இதனால் இந்த ஆண்டு முழுவதும் சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது அவசியமாகும். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் குருவானவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் மாறுவது ஓரளவு சிறப்பானதாகும். செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். நண்பர்கள் நலம் புரிய முன்வருவார்கள். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் சனியானவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மாறுவது மிகவும் சிறப்பாகும். இதனால் எதிர்ப்புகளை வெல்லும் சக்தி பிறக்கும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயன் நிச்சயம் பெறுவீர்கள். நல்ல காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். எதிர்ப்புகள் அடங்கி இருக்கும். வழக்கு யாஜ்யங்களில் நல்ல திருப்பத்தை காணலாம். இந்த ஆண்டு முழுவதுமே சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது அவசியமாகும். ராகு கேது ஆகியோருக்கு பிரீதியாக துர்க்கையையும் விநாயகரையும் வழிபட்டு வருவது நல்லது. காளகஸ்தி திருநாகேஸ்வரம் ஆகிய தலங்களுக்கு சென்று வழிபடுவது விசேடமாகும். சிம்ம ராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். வருட ஆரம்பத்தில் குருவானவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு
6, 8, 10ஆம் இடங்களை பார்க்கிறார். இதனால் எதிர்ப்புகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணலாம். கொடுக்கல் வாங்கல் இனங்கள் லாபம் தரும். புதிய துறைகளில் முதலீடு செய்ய சந்தர்ப்பம் உருவாகும். பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு ஆகியவற்றை பெற சந்தர்ப்பம் கூடி வரும். ஜென்ம ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் சிறு சிறு தடைகள், குறுக்கீடுகள் ஆகியவை ஏற்படும். சர்ப்ப கிரகங்களுக்கு அர்ச்சனை, ஆராதனைகள் செய்து வருவது நல்லது. ஜூலை 26ஆம் தேதி முதல் ராகு 12ஆம் இடம் மாறுவதும் சிறப்பாகாது. ஆனால் கேது 6ஆம் இடம் மாறுவதால் மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தி உண்டாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகமாகும். சாதுக்கள், மகான்கள், ஞானிகள் ஆகியோரது தொடர்பும் அவர்களது ஆசிகளும் கிடைக்கும். எண்ணத்தில் மலர்ச்சி உண்டாகும். குடும்ப நலம் திருப்தி தரும். விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் குருவானவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. இதனால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இனங்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. மக்கள் நலம் கவனிக்கப்பட வேண்டி வரும். புதிய துறைகளில் முதலீடு செய்யும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. டிசம்பர் 3ஆம் தேதி முதல் சனி 5ஆம் இடம் மாறுவதும் சிறப்பாகாது. இதனால் மக்களால் மன சலனம் ஏற்படும். மறதிக்கு இடம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி வருவது அவசியமாகும். ராகு, கேது ஆகியோருக்கு இந்த ஆண்டு முழுவதும் அர்ச்சனை, ஆராதனைகள் செய்து வருவது நல்லது. முடிந்தவர்கள் காளகஸ்தி, திருநாகேஸ்வரம் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பாகும். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் குரு பிரீதி செய்து கொள்வதும் அவசியம். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி உலவுவது விசேடமாகும். 6இல் உள்ள கேதுவும் நலம் புரிவார். இதனால் எதிர்ப்புகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். உடன் பிறந்தவர்கள் ஓரளவு உதவி புரிவார்கள். நிலம், மனை, வீடு, வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். புதியவர்களின் நட்பு உண்டாகும். அவர்களால் அனுகூலமும் ஏற்படும். 12இல் ராகு இருப்பதால் எதிர்பாராத செலவுகள், இழப்புக்கள் ஆகியவை ஏற்படும். பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ஜூலை 26ஆம் தேதி முதல் ராகுவானவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் மாறுவது விசேடமாகும். இதனால் எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடம் உண்டு. ஏற்றுமதி, இறக்குமதி இனங்களில் முன்னேற்றம் காணலாம். புதியவர்களின் நட்பு கிடைக்கும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். அதே நேரத்தில் கேதுவானவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் மாறுவதால் மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மறதியால் அவதிப்பட நேரலாம். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வருவது நல்லது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் குருவானவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மாறுவது விசேடமாகும். இதனால் குடும்ப நலம் திருப்தி தரும். குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். பொருளாதார நிலையில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். கொடுக்கல் வாங்கல் இனங்களில் முன்னேற்றம் காணலாம். பேச்சில் இனிமையும் திறமையும் பளிச்சிடும். எதிர்ப்புகள் விலகும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு ஆகியவை செப்டம்பருக்கு மேல் உங்களுக்கு கிடைக்க சந்தர்ப்பம் கூடி வரும். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் சனியானவர் 4ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். நண்பர்கள், உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த ஆண்டு முழுவதும் குருவுக்கு பிரீதி செய்து கொள்வது நல்லது. ஆலங்குடி சென்று குருவை வழிபடுவது சிறப்பாகும். செப்டம்பருக்கு பிறகு குரு அருள் தானாகவே உங்களுக்கு கிடைக்கும். திருவருளும் பெறுவீர்கள். ஜூலை 26ஆம் தேதி வரையிலும் ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவது நல்லது. பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபடுவது சிறப்பாகும். பொதுவில் இந்த 2017 ஆங்கில புத்தாண்டு ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சிறப்பான காலமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் நலம் பெற வாய்ப்பு உண்டு. ஜாதக தசா புக்தி அந்தரங்கள் சாதகமாக இருப்பவர்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும்.
ஜாதக பலமும் இல்லாதவர்களுக்கு கெடுபலன்கள் அதிகமாக வாய்ப்பு உண்டு. அவர்கள் கூறப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை, சாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. அதன் மூலம் கெடுபலன்களை நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.